பிரைஸ் பி டு காட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால உங்களை மூடுவாராக. சரி, எல்லாருடைய லைஃப்லையும் இந்த ஆவிக்குரிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ரகசியங்கள் நிறைய இருக்கு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று நான் இந்த வேலையில நினைப்பூட்டுகிறேன். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு மாம்சீகரமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதற்கு பின்பாக தான் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கு, ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு. அந்த ஆவிக்குரிய உலகத்துல நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கு. அந்த மறைவில் இருக்கிற அந்த பொக்கிஷங்களை, ரகசியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லதான் நான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. சரி, இது வேதத்துல என்ன போடப்பட்டிருக்கு? இந்த ஆவிக்குரிய வரங்கள் குறித்து தான் நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம ஆவிக்குரிய வரங்கள்ல 9 ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு. அந்த 9 வரங்களையும் நாம 3 பார்ட்டா நாம பார்த்தோம். முதல்ல ஒரு செட் ஆஃப் 3, அடுத்த செட் ஆஃப் 3, இப்போ கடைசி 3வது பகுதியை நாம பார்க்கவிருக்கிறோம். அப்போ முதல்ல நான் சொன்னவங்களுக்கு பேசக்கூடிய வரங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெளிப்பாட்டு வரங்களை பார்த்துருப்பீங்க. இப்பொழுது நீங்க கேட்க போறது வல்லமையின் வரங்கள். இதுலயும் 3 வரங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். இன்றைக்கு அந்த வல்லமையின் வரங்களுக்குள்ள இருக்கிற 3 என்ன, அது நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்க கைகளில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை நாம வாசிக்க தியானிக்க நமக்குள்ள ஒரு விசுவாசமும் ஒரு தைரியமும் வல்லமையும் புறப்பட்டு வருமாமே. ஏன்னா கர்த்தருடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் உடையதா இருக்குன்னு சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுது. அதனால அவங்க கரங்கள்ல இருக்கிற வேத புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. அதனால அந்த வார்த்தையை வைத்து நீங்க வசனத்தை தியானிக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். சரி, இப்பொழுதும் கூட அந்த வல்லமையின் வரங்கள் 3 என்னென்னு சொல்லட்டுமா? விசுவாச வரம், குணமாக்கும் வரங்கள், அதுக்கப்புறம் அற்புதங்களை செய்யும் சக்தி. அப்போ இந்த விசுவாச வரம், இந்த விசுவாச வரத்துக்குள்ளேயே ஒரு 3 பகுதியை நான் இன்றைக்கு இந்த வேலையில உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். மிச்சம் இருக்கிற குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி ஆகிய 2ஐயும் தனித்தனியாக காண்பிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இந்த விசுவாச வரம் என்பது போது நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசமும் இதுவும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒருவேளை கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமானால், விசுவாசத்துல பல வகைகள் இருக்கு, அதோடைய வெயிட்டேஜ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சரி, இப்போ உங்களுக்கு இந்த விசுவாச வரத்தை குறித்து உங்களுக்கு தெளிவாய் பேச விரும்புறேன். இந்த நிகழ்ச்சியில நீங்க விசுவாசத்தை குறித்து மட்டும்தான் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த விசுவாச வரத்திற்குள்ள 3 பகுதியாக, முதல்ல பொதுவாக ஒரு விசுவாசம் இருக்கு. பொதுவான விசுவாசம் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் ஆவியின் கனியில வருகிற விசுவாசம் ஒன்று உண்டு. 3வது இந்த வரங்கள்ல வருகிற விசுவாச வரம், இது 3வது. இது 3 பகுதியாய் நாம பார்க்கும் பொழுது நமக்குள்ள எந்த விசுவாசம் இருக்கு? இப்ப இந்த செய்தி நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்க உங்களையே ஆராய்ந்து பாருங்க. நீங்க எந்த விசுவாசத்துல இருக்கிறீங்க? பொதுவான விசுவாசத்துல இருக்கிறீங்களா, இல்ல ஆவியின் கனி உங்களை வர விசுவாசம் உங்ககிட்ட இருக்குதா, இல்ல ஆவியின் வரங்கள்ல வருகிற விசுவாசம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு நாம இன்னைக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சரி, முதல்ல இந்த பொதுவான விசுவாசம் என்ன? இந்த பொதுவான விசுவாசம் எல்லா கிறிஸ்தவர்கிட்டையும் காணப்படக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? அவன் சத்திய வசனத்தை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்து அந்த வசனம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி, இவங்க சொல்லுகிற இந்த வார்த்தை என்னை ஏதோ அசைக்குது, என் இருதயத்துல ஏதோ ஒரு கிரியை செய்யுது என்று அவனுக்குள்ள இன்னும் விட்டு கொடுக்கும் பொழுது அவன் அந்த கேட்கிற வசனத்தை என்ன பண்றான்? இருதயத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவங்க பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை இருதயத்துல ஏற்றுக்கொள்றான். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து கிருபையை கொண்டு விசுவாசத்தின் மூலமா அவன் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்றான். பாருங்க, இந்த விசுவாசம் என்பது ரட்சிப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரிய
பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப பாருங்க, விசுவாசிப்பதனால் தான் தேவன் ஒருவர் உண்டு என்றும், நாம கூப்பிடும் போது நம் ஜெபத்தை கேட்கிறார் என்றும், நமக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பது நாம் எதனால் அறிகிறோம் என்று சொன்னா, நாம விசுவாசிக்கிறதுனால தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, விசுவாசமானது எப்படி காணப்படாதவர்களின் நிச்சயமும் என்று சொல்லப்பட்ட வசனங்களை நீ தொடர்ந்து வாசிங்களேன். அந்த விசுவாச வரங்கள், விசுவாசத்தை குறித்தான 11ஆவது அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்த ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் எப்படி காணப்படாதவர்களின் நிச்சயமா, நம்ம கண்களால காணப்படல, இந்த வானம் பூமி எல்லாமே ஆண்டவராகிய கர்த்தர் உண்டாக்கினது, அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் என்று நாம விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பொதுவான விசுவாசம். ஆமென். இந்த விசுவாசம் எல்லா கிறிஸ்தவர்கிட்டையும் இருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்ககிட்டையும் என்ன இருக்கு? இந்த விசுவாசம் இருக்கு. நமக்கு ஒன்றான மெய் தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாங்க? அவங்க மூவொரு கடவுளாய் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, சந்தேகப்படாம. அதுதான் விசுவாசி என்று சொல்லப்படுது. அப்ப விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் நமக்கு அர்த்தம் தெரியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் விசுவாசி என்ற அதிகாரத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் தான் உங்களை தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்துக்குள்ள முதலாவதாக கொண்டு வருது. ஆமென். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கு. அடுத்து நான் சொல்ல போகிற ஆவியின் கனியில வருகிற விசுவாசம், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா என்பது இரண்டாவது நம்ம செக் பண்ண போறோம். முதல் விசுவாசம் பொதுவான விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்க உங்கள் இதயத்துல இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமென். இப்போது நான் சொல்ல போகிற இரண்டாவது ஆவியின் கனியில வருகிற விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நேரங்கள்ல நீங்க அதே விசுவாசத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்றீங்களா? ஹல்லேலூயா. அதே விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் நீங்க உண்மையாலேயே இந்த ஆவியின் கனியில வருகிற விசுவாசத்தை உடையவர்களா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் இது. நம்ம பாடலாம் கூட, நம்ம என்ன பண்ணியிருப்போம், அநேக முறை நாம் என்ன பண்ணியிருக்கோம், பாடியிருப்போம். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடியில பழம் உண்டாமல் போனாலும் சரி, இப்படி எதுவுமே இல்லைனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எடக்கு முடக்கா இருக்கு, தலைகீழா இருக்கு, எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வருது? அந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஆவியின் கனியில் வர விசுவாசம் இருக்கு என்பது அர்த்தம். அநேகர் பல விசுவாசிக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை போராட்டம் வந்த உடனே கர்த்தர் இருக்காரா இல்லையா தெரியலையே, நான் ஜெபித்த ஜெபம்லாம் வேணா போச்சு, ஐயோ நம்ம என்ன வாழ்க்கையை எப்படி சொல்ல முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ விசுவாசி பதறான் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா பதற மாட்டீங்க, சூழ்நிலையை கண்டு அஞ்ச மாட்டீங்க. என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார், இனி என் பிரச்சனையை அவர் பார்த்து கொள்வார், என் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி கடந்து போக 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 அது சாதாரணமா வந்துடாது. உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனியில வருகிற விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருதயத்துல அப்படியே உங்களை கொண்டு போகும் அடுத்த கட்டத்துக்குள்ள. அதை யோவான் 14:1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். பாருங்க, அப்போ உங்க இருதயம் கலங்கக்கூடாது.
பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம கலங்கி போயிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியல. பாருங்க, இந்த கொரோனா நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, உலகெங்கிலும் பெரிய ஒரு கொள்ளை நோய் உலகமெங்கிலும் தாக்கிடுச்சு. எத்தனையோ உயிர்கள் பலியானத நம்ம பார்க்குறோம்ல. அந்த சூழ்நிலையில இந்த இந்த கொரோனா வைரஸ் என் குடும்பத்தையும் தாக்கிவிடுமோ என்று சொல்லி அநேகர் பயந்தாங்க. அப்போ இந்த நாட்கள்ல அதிகமாய் ஜெபங்கள் எடுக்கப்பட்டது. சங்கீதம் 91 அதிகாரத்தை ரிப்பீட்டடா அநேக வீட்ல வாசித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்மளும் எவ்வளவு கருத்தை ஜெபம் பண்ணியிருப்போம்ல. ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு எவ்வளோ ஜெபங்கள் நாம் எடுத்திருப்போம். அப்போ இந்த ஆபத்து நாட்கள்ல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன். இந்த வசனம் எல்லாம் நம்ம விசுவாசத்தோடு என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நமக்கு அந்த கொள்ளை நோய் வராம இன்றைக்கு நம்ம ஜீவனோடு சாட்சியாக நம்ம நிற்கிறோம் என்று சொன்னால் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவன் நம்மளை கைவிடுவாரா, நம்மளை விட்டு விலகிடுவாரா? கண்டிப்பா மாட்டாரு. உங்களுக்கு இந்த வேலை, இந்த 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 நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க இந்த வேலையில ஒருவேளை உங்களுக்கு இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் தலைகீழா இருக்கலாம், வர வேண்டிய நன்மைகள் வராமல் இருக்கலாம், தேவைகள் அதிகமா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி சந்திக்கப்படுமோ, யார் எனக்கு உதவி பண்ணுவாங்க, யார் எனக்கு பக்கபலமா இருப்பாங்க, என் பக்கத்துல யார் நின்று பேசுவாங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? உங்க இருதயம் கலங்கி போயிருக்கா? நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா இருப்பீர்களானால் உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென். என் இயேசு கிறிஸ்து என் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எதிராய் எத்தனை பேர் என் எதிராய் வந்தாலும் கூட எனக்காக யுத்தம் செய்ய சேனைகளின் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து பாருங்களேன். நீங்க பார்த்து பேசணும். ஏசு சொன்னாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல விழுந்துடும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மலை என்பது எதை குறிக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், பலவீனங்கள், பொல்லாத மனிதர்கள், இப்படி இதெல்லாம் மலைகள் போல உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். உங்களுக்குள்ள அந்த கடுகளவு விசுவாசம், இயேசுவின் நாமத்தினால இந்த பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தில் நான் வெளியே அனுப்புகிறேன் நீங்க கடிந்து கொள்ளுங்களேன். ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் அனைத்து செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக உங்க துக்கத்தை அவர் சுமந்து விட்டார். அதாவது சொல்லுது, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும், நீங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். இன்றைக்கு நீங்க விசுவாசித்தால் தான் இந்த விதமான கிஃப்டை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எதை குறித்து நீங்க பதறாதீங்க, பயப்படாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. என் இருதயம் என் இயேசுவுக்குள்ள மகிழ்ந்து கழிக்கிறோம். திராட்சை செடியில கனி வராம போனாலும் சரி, உங்க பேங்க் பேலன்ஸ் குறைவா இருந்தாலும் சரி, நிறைவா இருக்கிற இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே தேவை உண்டு. நான் எப்பவுமே இப்பதான் ஜெபிப்பேன், எனக்கு நிறைய தேவை இருக்கு, என் வீட்டுக்கு நிறைய தேவை இருக்கு, குடும்பத்துக்கு எவ்வளவோ தேவை இருக்கு. ஆனா இந்த தேவைகளை பார்க்கலும் எனக்கு என்னோட தேவையே எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நீங்க தான் எனக்கு தேவை ஏசப்பா. உங்களை தாண்டி தான் மற்ற எல்லாமே எனக்குன்னு சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. நீங்களே இப்படி ஜெபித்து பாருங்க. என் தேவையெல்லாம் ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே, நீங்க எனக்குள் நிறைவாய் வாங்க. நீங்க எனக்குள் நிறைவாய் வந்தீங்கன்னா போதும், எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கூட எனக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதை தான் நான் ஜெபமா ஜெபிக்கிறேன். அதன்படி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாரு, குறைவில்லாமல் நிறைவா நடத்தி கொண்டு தான் வராரு. இதுவும் என்னுடைய விசுவாசத்துல நடக்கிற விஷயங்களாய் காணப்படுது. அப்போ நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் தைரியமா உங்களோடு கூட சாட்சியாய் நின்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில விசுவாசம் எப்படி அதிகரிக்கப்படும்னா, அநேக சாட்சியை நீங்க கேளுங்க. வேதத்துல அநேக சாட்சிகள் உண்டு. அவங்க அப்போ எபிரேயர் 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுல நம்ம முற்பிதாக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த எவ்வளவோ சுவாரஸ்யமான சரித்திரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவோ விதமான, இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? இப்படிப்பட்ட திரளான மேகம் போன்ற சாட்சிகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது பாரமான யாவற்றையும் நீங்க இறக்கி வைத்து விட்டு அவர் மேல விசுவாசிங்கன்னு சொல்லிதான் வேத வசனம் நமக்கு இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கு. நான் அதை தான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பாருங்க, இந்த விசுவாசம் மனிதனால கொடுக்க முடியாது, தேவனால கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நேரங்கள்ல வருகிற அந்த ஒரு விசுவாசம் தான் ஆவியின் கனியில வருகிற விசுவாசம். ஆமென். இப்போ உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கா? இருக்கு என்றால் தேவனை ஸ்தோத்திரிங்க. அப்படி உங்களுக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்பவும் நீங்க பதற்றம் அடைகிறீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு அந்த ஆவியின் கனியில இருக்கிற விசுவாசம் எனக்கு வேணப்பா, அந்த சுபாவத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், ஆவியின் வரங்கள்ல வருகிற விசுவாச வரம். இந்த வரம் எப்படிப்பட்டதுன்னா, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட
ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை நிரப்பப்படும் பொழுது ஒரு ஒரு வல்லமையான ஒரு விசுவாசம் நமக்குள்ள எழும்புவதை நாம பார்க்க முடியும். இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வல்லமையாய் செயல்பட்டபடியால் தான் அவர் ஒரு முறை நாயின் என்கின்ற ஊருக்குள்ள அவர் புறப்பட்டு போகும் பொழுது, அப்போ ஒரு வாலிபன் மரித்து போய் அவனை பாடையில இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு முன்பாக விதவை தாய், அவருடைய தாய் வந்து விதவை. அவளுடைய சூழ்நிலையை பாருங்களேன். அந்த அம்மா கணவரையும் இழந்து விட்டாங்க, ஒரே வாலிபனா இருந்த மகனையும் இழந்து விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஆதரிக்க யாருமே இல்லை. ரொம்பவும் அழுது கொண்டு அவங்க அப்படியே ஒரு யோசனையோடு போய் கொண்டு இருக்கிறாங்க. அதே கூட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களோடு போய் கொண்டு இருக்கிறாங்க. வருகிறது யார் என்பதை அவங்களுக்கும் தெரியல. அதனால அந்த கூட்டத்தை அமைதியா போய் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விதவை தாயுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகி என்ன பண்றாரு, அவர் இந்த பாடையை தொட்ட பொழுது மரித்த அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? இந்த அற்புதத்தை ஆண்டவர் எப்படி செய்தாரு? அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், பிதாவானவர் இந்த வாலிபனை எழுப்புவார் என்கிற விசுவாசம் அவருக்குள்ள இருந்தபடியால் தான் ஒரு குணமாக்கும் வரமும் செயல்பட்டது, அற்புதங்களை செய்யும் சக்தியும் அங்க செயல்பட்டது. அந்த ஒரு உயிர் திரும்பி வந்ததை நாம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவமும் இருக்கு வேதத்துல. மரித்த லாசருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். எத்தனை நாளுக்கு அப்புறம்? 4 நாட்கள் கழித்து. எப்படி இருக்கும் சரீரம்? இறந்து போன சரீரம் 4 நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் தெரியுமா? அது நாரி போயிருக்கும், அது அழுகி போயிருக்கும், அது கிட்ட போக முடியாது. அப்ப லாசருவை என்ன பண்ணிட்டாங்க, கல்லறையில வைத்து மூடி போட்டுட்டாங்க, கல்லை வச்சு புரட்டி போட்டுட்டாங்க. 4 நாட்கள் அங்க யாருமே போக முடியல, அந்த மேல மூடியாச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே நோ ஹோப்ல. அப்போ 4 நாள் கழிச்சு தான் ஏசப்பா ஊருக்குள்ள வராங்க. ஊருக்குள்ள வந்து லாசருவை எழுப்பும்படி கடந்து போறாங்க. அப்ப யாருக்குள்ள விசுவாசம் இல்லை. எப்படி 4 நாள் ஆச்சே, நாரி போயிருக்குமே, இப்போ போய் எப்படி எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் அற்ப விசுவாசியா இருந்தாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தபடியால் அந்த வரத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? லாசருவே எழுந்து வா என்று சொல்லி உரத்த சத்தத்தை சொல்லும் பொழுது மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு திரள். இந்த அற்புதம் எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லம் என்ன தெரியுமா? அவர் பிதாவாகிய தேவனை முழுமையாய் விசுவாசித்தார். என் பிதாவானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கு. அப்போ வல்லமை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாய் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற அற்புதத்தை காட்டிலும் இன்னும் அநேக அற்புதங்களை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ இயேசு தேவகுமாரன் அவர் அப்படி செய்யலாம், இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய முடியுமா அப்படி நீங்க கேட்குறீங்களா? வேதத்துல இன்னும் 2 உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பேதுருவும் அப்புறம் அப்போஸ்தலராகிய பேதுரு அப்புறம் யோவான் அப்புறம் அப்போஸ்தலர் பவுல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்களேன். அப்போ பேதுருவுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானாங்க. பவுலுடைய பெல்ட் கர்ச்சீஃபை தூக்கி போடும்பொழுது சுகமாகறாங்க, விடுதலை பெற்றுக்கொள்றாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது அவளுக்குள்ள விசுவாச வரம் கிரியை செய்யுது. அப்போ பரிசுத்தராகிய யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்குள்ள புறப்பட்டு போகும் பொழுது அங்க ஒரு வழிப்போ அங்க வந்து அந்த ஒரு தேவாலயத்துல ஒருத்த உக்காந்துட்டு இருக்கான். அவனால் நடக்க முடியாதபடிக்கு உக்காந்துட்டு இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமா என்ற இயக்கமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது பேதுரு சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற பொண்ணோ வெள்ளியோ என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிறத நான் ஒண்ணு கொடுக்கிறேன். ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லப்படும் பொழுது அவன் எழுந்து நடந்தான். இந்த விசுவாசம் தான் அவங்களுக்குள்ள காணப்படுது அப்போஸ்தலருக்குள்ள. அப்ப என்ன விசுவாசித்தாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் சொல்லி ஜெபிக்கும் பொழுது இவனுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு எழும்பி நிற்பான் என்கின்ற ஒரு விசுவாச வரம் அவர்களுக்குள்ள இருந்தது. எப்படி இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இந்த ஆவியின் வரம், இந்த விசுவாச வரம் ஒரு மனிதனுக்குள்ள செயல்பட முடியும். பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் பல தேவைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வரங்களை குறித்தான
வெளிப்பாடு கிடைத்திருக்குமானால் அதிகமாய் செபிக்க ஆரம்பிங்க. உங்க இருதயம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படி ஒப்பு கொடுங்க. வெறும் விசுவாசியாக வாழ்ந்து விசுவாசியாக மறிப்பதற்காக நாம் இந்த பூமியில வந்து பிறக்கல. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையில நம்ம வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில எத்தனையோ பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, தேவைகளோடு எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. விடுதலைக்காக ஏக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்களையெல்லாம் விடுவிக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை கொண்டு வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் என்பது பொதுவான விசுவாசம் இருக்கிறபடியால் தான் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு பூமியானது கடைசி நேரத்துக்குள்ள நம்ம வந்து விட்டோம். இனி இந்த பூமியில நம்ம தேசத்துல நடக்க போது நமக்கு தெரியல. பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், கிறிஸ்தவத்துக்கு எதிரான போராட்டங்கள் வரலாம், எவ்வளவோ காரியங்கள் வரும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தடைப்படாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இவையெல்லாம் கண்ணியை போல ஒரு பூமி எங்கும் பிடித்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் தப்பி பிழைக்க நாம ஜெபம் செய்து விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. தவிர நான் இதெல்லாம் வரவே வராதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இதெல்லாம் நீங்க தப்பி பிழைக்கணும்னா ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. இவைகள் எல்லாம் வரதான் போகுது. இது உலகத்தின் முடிவு. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை சுற்றி அநேக நாடுகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கே 3ஆம் உலக யுத்தத்துக்கான ஒரு மேகம் சூழ்ந்து விட்டது. இன்னைக்கும் உலகத்தில் எவ்வளவோ விதமான மோசம் போக்கும் காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. பூமி எதிர்ச்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கு. எத்தனையோ ஆண்டவர் சொன்ன எல்லா நிகழ்வுகளையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நம்ம வல்லமை இல்லாம, பரிசுத்தாவின் நிறைவுல இல்லாம, நம்ம வெறும் பொதுவான விசுவாசத்தோடு கூட ஓட்டத்தை ஓடலாம் என்று நினைப்போமானால் நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது. நாம விசுவாசத்துல தோற்று போவோம். ஆண்டவர் சொன்னாரு, நான் வரும்பொழுது நான் விசுவாசத்தோடு இருக்கிற நான் பார்ப்பனா பார்க்க மாட்டேன்னா தெரியலையப்பான்னு அருமையான ஒரு வசனம் பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்துல ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருக்கிறீங்க? நாளுக்கு நாள் தங்கம் எப்படி விலை ஏறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல விசுவாசத்தின் அளவும் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, யார்கிட்ட அதிக தங்கம் இருக்கோ அவங்க தாங்க பணக்காரன்னு சொல்றாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு இந்த விசுவாசத்தின் மேல் அதிகமாய் நாள வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறாரு. ஒருவேளை தங்கம் இன்னைக்கு ஏறலாம், நாளைக்கு குறையலாம், அப்படி அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறபடியால் அதை நிறைவேற்றி முடிக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபிங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்க மேல வைத்துக்க விசுவாசம் குறைந்து விட போகக்கூடாது, அதை அதிகரிக்கும்படி செய்யுங்க. ஆவியானவரே என்னை பிடித்து கொள்ளுங்க. நான் தேவன் மேல அதிக விசுவாசம் உள்ளவனாய் ஒரு ஓட்டம் ஓட எனக்கு கிருபையை தாங்க, பொறுமையை தாங்க. எனக்கு நீங்க கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால இந்த செய்தி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால அதிகமாய் செபிங்க. தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த விசுவாச வர எனக்கு வேணுமப்பா, இந்த விசுவாசம் கனி எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது தாகத்தோடு கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் கண்டிப்பாக அவர் வைத்திருக்கிற 2 ஆசீர்வாதம், ஆவியின் கனியும் ஆவியின் வரங்களும் நமக்கு தான் கொடுக்கப்படுது. இந்த 2 ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கக்கூடிய விசுவாசி யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பிளஸ் பண்ண விரும்புறாரு. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்துல காத்திருங்க. ஹல்லேலூயா. இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த விசுவாசத்தில் இருக்கிற அந்த வல்லமையை குறித்தான
காரியங்கள் அநேகத்தை இன்றைக்கு நாங்க கேட்டோம், தியானித்தோம் அப்பா. தகப்பனே, நாங்க விசுவாசத்துல குறைவற்றவர்களாய் இருப்போமானால் எங்களை விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும்படியாய் நாங்க செபிக்கிறோம். எங்க விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. நாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை எங்களை சூழ்ந்து போனாலும், நாங்கள் ஒருபோதும் அப்பா மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நாங்கள் பின்மாற்றம் அடைய மாட்டோம் அப்பா. எங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க கண்டாய் கொண்டு வரதான் போறீங்க. என் தேவைகளை நீங்க சந்திக்கத்தான் போறீங்க. நாங்கள் அப்பா பதற மாட்டோம், நாங்க கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். என் சூழ்நிலை இப்படியே இருக்க போவதில்லை. என் சூழ்நிலை மாற்றக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தைகளை இந்த ஜெபத்துல பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற அந்தகார இருள்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்ப அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். நீர் அவர்களுக்கு விசுவாசத்தை இன்னுமாய் பலப்படுத்துங்க அப்பா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். நான் வாளாகாமல் நான் தலையாகவே, நான் கீழாகாமல் மேலாகவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை அவர்கள் செயல்படட்டும் அப்பா. செய்யட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்புங்க, மூடுங்க. இந்த வார்த்தையின் மூலியமா எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை விட்டுடாதீங்க. விசுவாசத்தில் நடங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்றும் இருப்பாராக. ஆமென்.